போன வீடியோவில் நம்ம ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்டுக்குள்ளே எப்படி நெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்படி நெஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த காம்பனண்ட்டுக்குள்ளே மற்ற காம்பனண்ட்ஸ் எல்லாம் நம்ம நெஸ்ட் பண்ணுறோமோ அந்த மெயின் காம்பனண்ட்டை பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரண்ட் காம்பனண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி நெஸ்ட் ஆகிருக்கிறது எல்லாமே சைல்டு காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது டைட்டில் காம்பனண்ட்டும் இந்த பேரா காம்பனண்ட்டும் ஹோம் அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஹோம் பேரண்ட் காம்பனண்ட், இந்த டைட்டிலும் பாராவும் சைல்டு காம்பனண்ட். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது ஹோம் டாட் ஜேஎஸ்எக்ஸுங்கிற காம்பனண்ட்டை நம்ம ஆப்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஆப் பேரண்ட்டாகவும் ஹோம் சைல்டாகவும் ஆக்ட் ஆகும். இப்படி நம்ம காம்பனண்ட்ஸை நெஸ்ட் பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம ஏதோ ஒரு டேட்டாவை பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியும். அப்படி சென்ட் பண்ணுற அந்த கான்செப்டுக்கு பேர் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் தான். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற பேரை ரியாக்டில் இந்த கான்செப்டுக்காக ஷார்ட்டாக ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் HTML டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டேகுக்குள்ளே ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஐடிஸ் எழுதும்போது ஐடி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை ஒரு HTML டேக்காக எழுதுவோம். CSS ஆட் பண்ணும்போது கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நார்மல் HTML டேகுக்கு எப்படி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண அந்த காம்பனண்ட்டையும் HTML டேக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கும் ஆட்ரிபியூட்ஸ் எழுதலாம். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம க்ரியேட் பண்ண ரியாக்ட் காம்பனண்ட்டுக்கு எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக ப்ராப்ஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்டோட ஓப்பனிங் டேக்குள்ள நான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவாக ஸ்ட்ரிங் டேட்டா பாஸ் பண்ண போகிறதுனால நான் கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்றேன். இந்த கொட்டேஷனுக்குள்ளே ரியாக்ட் அப்படின்னு நான் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற கீக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அதுதான் இந்த டைட்டில் காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது இந்த இடத்துக்கு எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரௌசர் போய் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் அப்ளிகேஷன் இருந்தது, வெறும் அப்ளிகேஷன் அப்படின்னு மட்டும் மாறிடுச்சு. அப்போ ரியாக்ட் அப்படிங்கிற பேரை எங்கேருந்து எடுக்கணும்? நம்ம ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளே அந்த டைட்டிலை கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ண இடத்துல என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது அந்த அப்ளிகேஷனுக்கு முன்னாடி வரணும். இங்கேருந்து ரியாக்டை பாஸ் பண்ணியிருக்கோம். அதை ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நேமில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம இந்த மாதிரி கஷ்டமாக எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டாக இந்த சைல்டு காம்பனண்ட்டுக்கு போகும். இந்த டைட்டில் அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேஷனில் போயிருக்கும். அதை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம டைட்டில் காம்பனண்ட் போயிட்டு இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே ப்ராப்ஸ் அப்படிங்கிறது டைப் பண்ணணும். இப்போ இங்கே ப்ராப்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ப்ராப்ஸ் ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு வந்திருக்கும். அதில் அங்கே வச்சுருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் வேல்யூவும் நார்மல் ஆப்ஜெக்ட்லேயே எப்படி ஒரு கீ வேல்யூ பேராக வருமோ அது மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கும். இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ப்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட நேமை நம்ம கால் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கீயை ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம நார்மலாக ஆப்ஜெக்ட் எப்படி பண்ணுவோம்னு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து கொட்டேஷனில் இந்த கீ நேமை மென்ஷன் பண்ணுவோம். இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வேரியபிளுக்கு டாட் கொடுத்துட்டு அந்த கீ நேமை மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன கீ செட் பண்ணியிருக்கோம்? ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற கீ செட் பண்ணியிருக்கோம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இந்த டைட்டில் காம்பனண்ட் வந்துக்கிறேன். இங்கே ப்ராப்ஸ் டாட் அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். இதை கண்டிப்பாக கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும். கர்லி பிரேசஸ் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு கர்லி பிரேஸ் இல்லாமல் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ராப்ஸ் டாட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது அப்படியே இந்த H1 டேக்குள்ளே வந்திருக்கும். ஸோ இங்கே ப்ரௌசரில் பார்க்கும்போது ப்ராப்ஸ் டாட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. இதுவே நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ளே அந்த ப்ராப்ஸ் டாட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு ஹோம்லேருந்து அந்த டைட்டில் காம்பனண்ட்டை நம்ம கால் பண்ணும்போது என்ன வேல்யூ சென்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற கீக்கு அதை அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ ப்ரௌசர் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். இந்த இடத்துல ரியாக்ட் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு என்னென்ன டேட்டா நம்ம சென்ட் பண்ணமோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் வச்சுட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் வேல்யூவாக அனுப்பிச்சி வச்சுக்கலாம். அதையெல்லாம் எடுத்து நம்ம இந்த சைல்டு காம்பனண்ட்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்ஸ் மூலிமா அதை எடுத்துக்கிறோம். ப்ராப்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக டீஸ்ட்ரக்சர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனாலும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்ஜெக்டோட நேமை கால் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற கீ எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா ஆப்ஜெக்ட்கான சிம்பிள் அதாவது கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு அந்த கீ நேம்ஸ் எல்லாம் டைரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல
வெறும் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்தார கர்லி பிரேசஸ்க்குள்ளே வெறும் அந்த ப்ராப்பர்ட்டி நேமை மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதே டைட்டில் அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ ஹோம் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு அப்புறம் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து லாங்குவேஜ் அப்படின்னு இன்னொரு கீ வந்து நான் கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு கொட்டேஷனில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லாங்குவேஜில் ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த வேல்யூ இந்த டைட்டில் காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நேம் எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு டைட்டில் காம்பனண்ட் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் கமா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அப்ளிகேஷனுக்கு அப்புறம் யூஸிங் அப்படிங்கிற வேர்டை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு அந்த லாங்குவேஜில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ வந்து வரணும். ஸோ கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கிற இடத்துல அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். நம்ம ப்ரௌசர் போயிட்டு இதை செக் பண்ணிக்குவோம். இப்போ ரியாக்ட் அப்ளிகேஷன் யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட் காம்பனண்ட்டுக்குள்ளே இந்த சைல்டு காம்பனண்ட்ஸை நம்ம கால் பண்ணும்போது 2 டைப்பாக நம்ம கால் பண்ணலாம். ஒன்று, இந்த காம்பனண்ட்டை செல்ஃப் க்ளோசிங் டேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல டைட்டில் அப்படின்னு இருக்கும்போது நான் க்ளோசிங் டேக்கை தனியாக யூஸ் பண்ணாமல் ஓப்பனிங் டேக்கோட எண்டிங் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படிம்பாங்க. அந்த ஓப்பனிங் டேக்லேயே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்கும். இதுவே வந்து நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது இன்பிட்வீனில் ஏதாவது கண்டென்ட் வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதை எதாவது டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டெஸ்டிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இங்கே டைப் பண்ணுற இந்த கண்டென்ட்டுமே வந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு வந்து போகும். பட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இங்கே நம்ம வச்சுருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் வந்து வைக்க முடியாது. இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நேமை தான் வந்து எடுத்துக்கும். அது என்ன ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னா சில்ட்ரன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நேம். இதுக்குள்ளே நம்ம வேறு கண்டென்ட்ஸ் எல்லாம் எதுவுமே டைப் பண்ணக்கூடாது. எதாவது ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னா அதை மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு கண்டென்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம். காம்பனன்ட்ஸை நெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோமே தவிர மற்றபடி ஸ்டாட்டிக் கண்டென்ட் இந்த இடத்துல கொடுக்க மாட்டோம். வேணும்னா ஏதோ ஒரு சின்ன டெக்ஸ்ட் மட்டும் இந்த மாதிரி ரெஃபரன்ஸுக்கு கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் இது வந்து தேவையே வந்து படாது. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம டைட்டில் காம்பனண்ட்டு போயிட்டு சில்ட்ரன் அப்படிங்கிற பேரில் மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும். வேறு எந்த பேர்லையுமே ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிற பேரை வந்து டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல லாங்குவேஜ்க்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு திஸ் ஈஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் கர்லி பிரேசஸ் வந்து கொடுக்குறேன். இதுக்குள்ளே அந்த சில்ட்ரனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரௌசர் போனோன்னா இந்த சில்ட்ரன் இருக்கிற இடத்துல அங்கேருந்து சென்ட் பண்ண டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ காம்பனன்ட்ஸ் எல்லாம் நெஸ்டிங்கில் இருக்கும்போது பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து அதுக்குள்ளே நெஸ்ட் ஆகிக்கிற சைல்டு காம்பனண்ட்டுக்கு ஏதாவது டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ராப்ஸ் மூலிமா சென்ட் பண்ணுவோம். இப்போ ப்ராப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா பேரண்ட்டுக்குள்ளே சைல்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை டேக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதோட ஓப்பனிங் டேக்குள்ளே ஏதோ ஒரு கீ நேம் வச்சுட்டு நம்ம என்ன வேல்யூ வேணுமோ கொடுக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கை தவிர நீங்கள் என்ன டேட்டா டைப்பை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை கர்லி பிரேசஸ்குள்ளே தான் வந்து இருக்கணும். உதாரணத்துக்கு நம்பர் சென்ட் பண்ணணுன்னாலும் சரி, ஒரு அரே வந்து சென்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் எல்லாமே வந்து ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளே தான் வந்து இருக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் சென்ட் பண்ணனாலும் ஓவராலாக ஒரு கர்லி பிரேசஸ் இருக்கணும். அதுக்குள்ளே போகிறது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூஸாக வந்து கொடுத்துக்கலாம். அப்போ ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஜஸ்ட் கொட்டேஷன் ஆட் பண்ணி சென்ட் பண்ணலாம். நீங்கள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியும் ஸ்ட்ரிங் வந்து சென்ட் பண்ணலாம். கர்லி பிரேசஸ் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே கொட்டேஷன் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எது வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ஸ் அப்படிங்கிறது ரியாக்டில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது புரியல அப்படின்னா 2-3 டைம் வீடியோவை ப்ளேபேக் பண்ணி கூட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டாக கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.